கடவுளின் இதயத்தை கை துப்பாக்கி கொன்றதடா. நான் பல திரைப்படங்களை பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இது திரைப்படம் அல்ல. ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக திரை வடிவிலே சொல்கிற ஒன்று. காலா என்ற திரைப்படத்தை தயாரிப்பதற்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் தேவைப்பட்டிருக்கிறது. ஆனால் இளங்கோ அவர்கள் கேமராவின் மூலமாக இந்த படத்தை மிக அற்புதமாக திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் இல்லாமல் ஒரு ஈழத்தமிழன் ஆஸ்திரேலியாவிலே சாதித்திருக்கிறான் என்றால் அதை நாங்கள் பாராட்டணும். நான் அடிக்கடி அவர்கள் சொல்வதுண்டு, பாலைவனத்திலே தெரிகிற நிலா பலன் இல்லாதது. நீங்கள் இங்கே இருந்து இந்த திரைப்பட துறையிலே முயற்சி செய்வது பெரும் வெற்றி காண முடியாது என்று அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த படத்தின் மூலமாக ஒரு மாபெரும் வெற்றியை அவர் கண்டிருப்பதை இன்றைக்கு நான் இந்த இடத்தில் உறுதி செய்கிறேன். ஏனென்றால் அவர்கள் தனித்துவமான ஒரு புகைப்பட கலைஞன் அவருக்குள்ளே ஒளிந்திருக்கிறான். இங்கே பார்த்தீர்கள் என்றால் இதையெல்லாம் தமிழ்நாட்டிலே செட் போட்டு பல கோடி ரூபாய் செலவழித்து அந்த படத்தை எடுத்திருப்பார்கள். ஆனால் இங்கே எவ்வளவு அற்புதமாக இந்த திரைப்படத்தை அவர் எடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது அந்த கலைஞனுக்குள்ளே ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது. அதற்கு உலகத்திலே இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த திரைப்படம் நமது மக்களுடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வருகிற ஒரு முயற்சியிலே வந்திருக்கிற திரைப்படம். நிச்சயமாக இது உலக நாடுகளிலே திரையிடப்படும் பொழுது ஒரு புதிய எழுச்சியை உண்டாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. இலங்கை இதை தடை செய்திருக்கிறது என்பதை பார்க்கிற போது இந்த திரைப்படம் வெற்றி பெற்று விட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான, ரொம்ப இதயபூர்வமான, மனதை தொடக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த படத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டு சொல்கிற வகையில் இல்லை. ஏன்னா எல்லாமே சிறப்பானதாக தான் அமைஞ்சிருந்தது. உண்மையான காட்சிகள்னு வரும்போது இளங்கோவினுடைய அந்த ஆழம் ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு பிணையப்பட்ட சில கதை சம்பந்தமான காட்சிகளையும் விட உண்மையான காட்சிகள் ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்யப்பட்டதாக நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு ஆழமாக மனதை தொடக்கூடிய அந்த ஒரு திருப்பங்கள் நிறைந்ததாக இருந்தது. அதுதான் ஒரு நெகிழ வைக்கக்கூடியது. ஒரு படைப்பாளன் ஒரு படைப்பை படைக்கும் பொழுது ஒரு நெகிழ்வு ஏற்படும். எதிர்பார்த்ததே நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படைப்புகள் ஒரு சராசரி படைப்புகளாக இருக்கும். எதிர்பார்க்காத வகையில் அதே சமயம் நம்மை நெகிழ வைக்கக்கூடிய வகையில் அமையும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சாதாரணமாக மற்ற விடயங்களில் சொல்லுவோம். ஆனால் இந்த அதிர்ச்சி இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசை தொடக்கூடிய வகையில் இருந்துச்சு. இந்த படம் பார்த்தப்புறம் கொஞ்சம் மனசு கனமாக இருக்குது. ஏன்னா வெறும் கதை இல்லை இல்லையா, இது நம்முடைய இரத்த பந்தங்களோட வாழ்க்கை வரலாறு இல்லையா. அவ்வளோ சுலபமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் வார்த்தைகளை கோர்த்து பேசிடவும் படத்தை பார்த்து அடுத்த நிமிடத்தில் முடியாதுங்கிறது தான் உண்மை. பங்கேற்று நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருடைய அந்த பங்களிப்பும் சிறப்பானது. ஒவ்வொருத்தரும் நான் நினைக்கிறேன் நடிக்கல, ஒவ்வொருத்தரும் உள்ளூர அந்த அந்த கதாபாத்திரங்களாக வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த முயற்சியை இவ்வளோ தூரம் கொண்டு பல இக்கட்டுகளுக்கு நடுவில் இதை திரைப்படமாக்கி இதை வெளியிட்ட இளங்கோவிற்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். சாட்சிகள் சொர்க்கத்தில் விட்னஸ் இன் ஹெவன் படம் பார்த்தோம். ஈழன் இளங்கோ அவர்கள் ரொம்பவே அழகாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. வார் சவர்ஸோட ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்களோட இமோஷன்ஸ் நம்ம நேரில் பார்த்து உணர முடிகிற மாதிரி இருந்தது. வயலன்ஸே இல்லாமல் இந்த ஒரு ஃபீலிங்கை மக்கள் மனசில் கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. பட் அதை ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நம்ம மனசில் ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் எதுவுமே ஏற்படுத்தாமல், தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு விறுவிறுப்பான மனசை தொடுற ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இலங்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்கு மீடியா மூலமாக பார்த்துருக்கோம், சில ஃபோட்டோஸ்லாம், பட் ஃபுல்லாக தெரியாது. ஸோ இந்த படம் மூலமாக எங்களுக்கு நிறைய தெரிய வந்தது. இந்த படத்தில் என்ன எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ ஆழம், அந்த போருடைய அந்த ஆழம் என்ன, எவ்வளோ பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது.
ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில், பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய படத்தினுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நான் இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது மூடுபனி என்ற படத்தை பாலுமேந்திரா எடுக்கின்ற பொழுது அதனுடைய எடுத்த முறை மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர் இறந்த பொழுது நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஒரு நல்ல ஒரு பட இயக்குனரை நாங்கள் இழந்து விட்டோம் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது நீங்கள் அதே பாலுமேந்திராவை இங்கே இருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். உங்களுடைய அந்த எடுத்த முறையும் அந்த அமைப்புகள் ஒவ்வொன்றும் மிகவும் அழகாக இருக்கின்றது, மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுவே நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிகவும் ஒரு போராட்டம் தமிழ் மக்கள் மத்தியிலே நீங்கள் திரும்பவும் ஒரு பாலுமேந்திரா வந்திருக்கிறீர்கள். அது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒன்று. மறக்க முடியாத விஷயங்கள், மறக்க ஆசைப்படுற விஷயங்கள், மறந்து போச்சோன்னு நினைச்சு கொண்டு எல்லாருக்கும் அந்த விஷயங்களை மறக்க மட்டும் இல்லை, அதில் வலியும் அப்படியே தான் இருக்கின்ற இந்த படம் எடுத்து காட்டியிருக்கு. இதை ஒரு குறைஞ்ச ஒரு வசதிகளோடு இதை அருமையான முறையில் எடுத்திருக்கிறார். இந்த ஈழத்தில் இது நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக பாதிக்கப்பட்டவர் ஒவ்வொருத்தரையும் இந்த படத்தில் எங்கேயோ ஒரு தருணத்தில் தொடர்புபடுத்தும். இந்த படம் இந்த சரித்திரத்தில் எங்கேயோ ஒரு குறிப்போட எங்கேயாவது குறிக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழீழ போராட்டத்தின் நெகிழ்ச்சியான காணொளியை இங்கே ஈழன் இளங்கோவன் அவர்கள் பதிவு செய்திருப்பது நெஞ்சை நெருடியது. இந்த படம் மிகவும் நன்றாக இருந்தது. நாங்கள் வர முதல் கொஞ்சம் பயமாக கூட இருந்தது, எப்படி இது காட்டப்படுமோ தெரியாது. அங்கே நடந்த அந்த பிரச்சனைகளை பார்க்குறது கொஞ்சம் நான் நியூஸ்லாம் காட்டினா கூட அது பார்க்குறதுக்கிட்ட அப்படிலாம் ஒரு பயம் இருந்தது. மிக அருமையாக காட்டியிருந்தீர்கள். தொடங்கி முடியும் வரைக்கும் ஒரு தொய்வு இல்லாமல் நன்றாக போய்கொண்டிருந்தது. விசேடமாக சொல்லுவதாக இருந்தால் அந்த காட்சிகள், பாடல்கள், வசன நடை என்று எல்லாமே மிகவும் திறமாக இருந்தது. ஒரு அருமையான ஒரு படத்தை நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்த ஒரு மன திருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. It's a very interesting film and I think everybody should see it. இந்த படம் ஒரு இளங்கோ ஒரு ஆழமான கருத்தினை நல்ல வடிவாக சுருக்கமாக அது கொடுக்கப்பட்ட நேரத்திலே வடிவாக விளங்கப்படுத்தி எடுத்திருக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நாட்டு பிரச்சனையை மறந்திருந்த எங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கு இந்த படம். இது படம் இல்லை, ஆக்சுவலி எங்களோட கதை எங்களோட பிள்ளைகளுக்கு காட்டி என்ன நடந்தது ரிமைண்ட் பண்ண இது ஒரு நல்ல ஒரு படைப்பு. இதை எல்லாரும் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த படத்தில் சொன்ன மாதிரி மறந்துட்டு இருக்காம நாங்கள் ஏதாவது செய்ய முயற்சிக்கணும். சாட்சிகள் சொர்க்கத்தில் இந்த படத்தின் தலைப்பு மிகவும் பொருத்தமாக இருந்திருக்குது. ஈழங்கிழங்கு அவர்கள் இந்த படத்தை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கும்போது எனக்கு தெரிந்திருக்கிறது. அந்த அங்கே நடித்தவர்கள் எல்லாம் அந்த மிகவும் ஒரு இமோஷனலாக அந்த நிலைமைக்கு மீண்டும் கொண்டு சென்ற போது அந்த நினைப்பு தான் எனக்கு வந்தது. ஆல்மோஸ்ட் ஐ கிரை ஆக்சுவலி. என்றால் இந்த படம் மிகவும் ஒரு உண்மை சம்பவத்தை எங்கள் முன்னிலையில் கொண்டு வந்ததாகத்தான் நான் கருதுகின்றேன். அது அருமையான தலை. சாதாரணமாக ஒரு படம் நினைத்து பார்க்க விஷயமே இல்லை. இது ஒரு தத்துவ ரீதியாக மிகவும் யோசித்து கவனமாக ஒரு ஆவணமாக காலாகாலமாக நிற்கக்கூடிய ஒரு ஆவணம். இன்றைக்கு இது சாதாரணமாக தெரியலாம். காலம் போக போக இது மிகவும் பேணி காக்க வேண்டிய ஒரு ஆவணமாக தான் வரும். சொர்க்கத்தின் சாட்சிகளை இந்த பூவுலகின் சாட்சிகளாக நாம் எல்லாம் கண்டுகளித்தோம். நடந்த இனப்படுகொலைகளுக்காக நீதி வேண்டும், இதை எல்லா மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பெருமுயற்சி எடுத்திருக்கிறார். அவர் முயற்சிகளை பாராட்டுகிறோம். ஐடியா உண்மையாக மிகவும் வரவேற்கிறதுக்கு ஒரு ஐடியா. அது மிகவும் சுருக்கமான எளிமையான முறையில் உலக நாடுகளுக்கு நீங்கள் எடுத்து கூறியது மிகவும் வரவேற்கத்தக்கது. இளங்கோவனோட படத்தை இன்னைக்கு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. முதல்லலாம் பேப்பரில் இன்டர்நெட்டில் படித்து தான் தெரிஞ்சுது அங்கே அவ்வளோ கஷ்டம் இருக்காங்க. விஷுவலாக அவ்வளோலாம் பார்த்தது கிடையாது. அவங்க இப்போ அந்த படுகொலை நடந்தபோது அந்த பிக்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம்.
இதில் காட்டின விதத்தில் ரொம்ப கண்கலங்க வச்சிடுச்சு. இளங்கோவின் இந்த உழைப்பு ஈழத்தமிழர் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பும், அவர்களை உணர்வுகளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் என்ற நம்பிக்கை இந்த திரைப்படத்தின் மூலம் எனக்கு தெளிவாக தெரிகிறது. பார்க்க பார்க்க சோகத்தை கூட்டிக் கொண்டு இருக்கிறது. அவ்வளவு தத்ரூபமான காட்சிகள். அது மிகவும் அந்த படத்திலே உள்ள உணர்வு பூர்வமாக உள்ள காட்சிகளும் மற்றது அந்த படம் ஒரு முக்கியமான எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தத்ரூபமாய் சொல்லுகின்ற ஒரு படமாக, ஒரு வரலாற்று பதிவாக இருக்க போகிறது. ஒரு இமோஷனை கொண்டு வந்துட்டீங்க எங்களை. இந்த ஒரு சின்ன குறுகிய ஒரு 1.5 மணி நேரத்துக்கிடையில் இப்படி ஒரு இமோஷனை இந்த ஒரு உங்களுக்கு கிடைச்ச ரிசோர்ஸை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது பெருமையாக இருக்குது. நாட்டில் நடந்த பாதிப்புகள் ஒருத்தர மனதிலே படிஞ்சு போயிருக்கு. அந்த பாதிப்பு இளங்கோட மனசில் எப்படி ஆழமாக பதிஞ்சிருக்குன்றதை இந்த திரைக்கதை வடிவாக எடுத்து சொல்லியிருக்கு. இந்த படம் பார்க்கல உணர்வுபூர்வமாக இருந்தது. எங்களோட பழைய நினைவுகள், நாங்கள் போராட்டத்தின் நினைவுகள், நடந்த நிகழ்ச்சிகள், உலக 2009ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சிகள் நிறைய பார்க்குறதுக்கு எங்களுக்கு மிகவும் உணர்வுபூர்வமாக இருந்தது. நல்ல அருமையான ஒரு கதை. விட்னஸ் இன் ஹெவன், சாட்சிகள் சொர்க்கத்தில், ஈழநலங்கோவினுடைய ஒரு அருமையான படைப்பு. இது எல்லோரும், எல்லா தமிழர்களும் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு படைப்பு. தமிழர்கள் எல்லோருடைய மனதிலும் மிகவும் பதிந்த விடயங்களைத்தான் ஈழநலங்கோவர்கள் படமாக தயாரித்திருக்கின்ற முடிவு, படத்தினுடைய முடிவு எல்லோராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு முடிவாக இருந்தது. என்னை பொறுத்த மட்டும் அந்த கிளைமேக்ஸ் என்று சொல்கிறது அது நிச்சயமாகவே ஒரு கிளைமேக்ஸாக தான் இருந்தது. I like the concept, and most importantly these stories have been refreshed in mainly the younger generation of the Sri Lankans who may have not gone through this struggle. I'm talking about the generation who are born here, and it is a good opportunity for them to actually reflect on what Sri Lankans have gone through in the past 50 odd years. இந்த படம் நல்லா இருந்தது, எங்களுக்கு நல்லா பிடிச்சது. பார்க்கல உண்மையாக எங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நல்ல ஃப்ளோவோட ஸ்மூத்தாக போனது. பாட்டுகளும் நல்லா பிடிச்சிருந்தது. பாலச்சந்திரன் கதை அந்த பாட்டு நல்லா இருந்தது. முழு படமும் உண்மையாக நல்லா இருந்தது. தேங்க்யூ. I just like to say thank you for sharing a very powerful message, especially to the audience and the misguided people of Australia who have very little knowledge of what actually goes on behind the scenes, the trauma that people face as refugees coming into this country. I think it's a very powerful message that you've actually brought to light, and I think that this message should actually be shared with people wide and far. The message that once the war might have ended and the physical pain, but there's always the psychological element as well that translates even further into these people's lives. So, it's a very powerful movie, and I definitely think it extends outside of the Tamil community, and everyone should go and watch this movie. This film talks about the Sri Lankan refugees and the suffering they had. And I just want to say that humans should not suffer like this anymore. And we should always have unity and peace in this world and bring mankind together. And this film kind of helps to give awareness that the things that we did in history should not be repeated again. இது ஒரு பதிவாக எங்களுடைய நாட்டில் நடந்த பிரச்சனையை மிக லேசாக மக்கள் மத்தியில் வேற கம்யூனிட்டிக்குள்ள இதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். உண்மை சம்பவங்களை சிறப்பாக எடுத்து காட்டியுள்ளது ஒரு சிறந்த படம். நன்றி. உண்மையாக இந்த படம் பார்க்கக்கூடாது, எங்களோட வாழ்க்கையிலே பார்க்கலாம் போலே இருக்கின்றது. எல்லோரும் நல்ல வடிவாக நடித்திருக்கிறார்கள். அதிலும் இங்கத்தே பிள்ளைகள் பார்க்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கிறீர்கள். ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தில் போய்கொண்டிருக்கின்றது. எப்படி முடியும் என்று கூட நான் சிந்தித்து பார்த்தேன். ஆனால் எனக்கு இதில் பார்த்து தான் முடிவெடுத்தேன். Very different movie, very unique theme. Content was really nice.
The screenplay, the actors really at par, and yeah, it was a really good movie. Well, to be honest with you, I really got crying when you guys met, the son-in-law and the father. It was really nice, and trust me, the way it was, cinematographic, it was really nice. Coming from a non-Sri Lankan background, to understand the depth of what people have gone through and how much trauma they've gone through, it's really amazing how you brought that into one and to get such a small concept that easily we can connect. It's such a wonderful experience. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும். பட் நம்ம கதையை நாங்கள் தான் சொல்லணும். ஸோ அந்த இன்னும் பயம் இல்லாமல் இந்த முயற்சி எடுத்து கதையை சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி. மிக மிக அருமையாக இருந்தது. நான் நீண்ட காலம் தேவதாஸ் பராசக்தியிலிருந்து படம் பார்த்தனான். ஆனால் இந்த பட அமைப்பு மிகவும் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சார்ந்தோன் எனக்கிட்ட தாய் என்றார் திருவள்ளுவர். அதோடு இப்படியான ஒரு படத்தை உருவாக்கி எல்லாரையும் மகிழச் செய்த அவருடைய திறமையை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறேன். எங்கள் இருவருடைய ஆசையும் எல்லாருக்கும் இதை பதிவு செய்கிற அளவுக்கு துணிச்சல் வராது. ஸோ நாங்கள் துணிச்சல் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதை எல்லாரும் பார்த்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம். Okay, well done. As a community one, I appreciate. Thank you. Well done, and casting was very good and based on the true story. And always risky to make that political movie, but it is a fact and you have done it, and congratulations for doing it. It is a record. நல்ல படம், கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். உணர்வுபூர்வமான படம், எல்லாரும் என்ஜாய். இந்த படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாகவும் இருந்துச்சு. இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கு, போய் பாருங்க தியேட்டரில். We knew some of the stories behind these, the movie that you have done. Some of them, but not all the details. But I think it will be a good document for the future generation, for them to watch in 10 or 15 years' time. They will look at this movie and reflect to what happened to their parents' generation. So, well done. Thank you very much. அற்புதமான படைப்பு, மனதை உருக்கக்கூடிய காட்சிகள், கீழே இளங்கோவின் அற்புதமான படைப்பை ரொம்ப வடிவாக அமைச்சிருந்தார். Fight for freedom. Fight for not only freedom, fight for the human freedom. And it should remain as a testimony, real testimony of the Tamils fighting for their right. But it is a great lesson to the India. But I am very really happy that this particular film has moved a great star in the human heart, especially the consciousness of the Indians, and that's why I am very really happy and indebted to the gentleman who organized this particular show. Thank you very much. This movie properly, we could break some records, and it'll be written down in history for future generations to see. So I hope we can do that, so everyone spread the news. We're very happy. Thank you. சாட்சிகள் சொர்க்கத்தில் கொண்டாவின் படம் இது ரிவ்யூ பார்த்துருக்கிறோம், நல்லா இருக்குது. திரைக்கு வரும், திரைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். The best movie, I like it because everything about the future people and what happened to people in the world make people sad, you know. The movie is great, and actually I don't know much about the story, but I understand the story is really good, and the part I like this last part. சாட்சிகள் சொர்க்கத்தில் படத்தை பார்த்தேன். ரொம்ப பவர்ஃபுல்லான மூவி. ஆடியன்ஸில் நிறைய பேர் கனெக்ட் பண்ணாங்க. For me, from coming from a non-Sri Lankan background, I think it was a brilliant way to know what happened to and to connect with the Sri Lankan background back. So it was a wonderful movie, enjoyed thoroughly. From a non-Sri Lankan background, and the story really connects based on a true story from a person who's really suffered, who's been there,
gone through those issues. Witnessing heaven, மிகவும் நல்ல ஒரு பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். இதனுடைய கடைசி 30 நிமிடங்கள் மிக பாடலாக மிகவும் மனதில் பதியக்கூடியதாக இருக்கிறது. இந்த படத்தில் கருத்து நல்ல இலங்கையில் நடந்த துன்பங்களை சில விஷயங்களை நன்றாக எடுத்திருக்கிறார்கள். இதேபோல் இலங்கையில் பல துன்பங்கள் பல மக்கள்கள் இழைத்திருக்கிறார்கள். அவற்றை இந்த திரைப்படத்தினால் எங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஈடு இழந்தவர்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிந்து கொள்கிறேன். It was much more than I expected, and it was very emotional. And the story that I didn't know about behind it. So, excellent.